பெண்களைப் பற்றி ஃப்ரிட்ரிக் நீட்சே என்ன கூறினார்? 19ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற ஜெர்மன் தத்துவஞானி ஃப்ரிட்ரிக் நீட்சே பெண்களைப் பற்றியும் பல கருத்துக்களை தனது நூல்களில் பதிவு செய்துள்ளார். ஆனால் அவரது கருத்துகள் இன்றும் கடுமையான விவாதத்திற்குரியவையாக உள்ளன. நீட்சே ஆணும் பெண்ணும் இயல்பிலேயே வேறுபட்டவர்கள் என்று நம்பினார். சமூகத்தில் இருவருக்கும் ஒரே பங்கு இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் முழுமையாக ஏற்கவில்லை. பெண்கள் அதிகமாக உணர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு செயல்படுகிறார்கள், ஆண்கள் அதிகாரம், சாதனை மற்றும் இலக்கை நோக்கிச் செல்கிறார்கள் என்று அவர் எழுதியுள்ளார். அவருடைய மிகவும் பிரபலமான மேற்கோள்களில் ஒன்று, பெண்ணிடம் செல்கிறாயா, சாட்டையை மறந்துவிடாதே. இந்த வரி அவரது தஸ் ஸ்போக் சாரதுஸ்ட்ரா என்ற நூலில் வருகிறது. இந்த வரியை சிலர் பெண்களை இழிவுபடுத்தும் கருத்தாக கருதுகின்றனர். ஆனால் சில ஆய்வாளர்கள் இது ஒரு உருவகமான அல்லது இலக்கிய உத்தியாக இருக்கலாம் என்றும் விளக்குகின்றனர். எனவே இதன் பொருள் குறித்து அறிஞர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை. நீட்சே திருமணம் மற்றும் காதல் பற்றியும் தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். காதல் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அதில் அதிகாரம், விருப்பம் மற்றும் மனித இயல்பின் பல அடுக்குகள் இருப்பதாக அவர் கூறினார். இன்றைய பார்வையில் நீட்சேவின் பல கருத்துகள் பாலின சமத்துவத்திற்கு எதிரானவை என்று விமர்சிக்கப்படுகின்றன. குறிப்பாக பெண்ணிய அறிஞர்கள் அவரது பெண்கள் தொடர்பான கருத்துக்களை ஏற்கவில்லை. அதே நேரத்தில் அவரது ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால், நீட்சே எழுதிய பல பகுதிகள் நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டியவை அல்ல. அவை உருவகம், நையாண்டி மற்றும் தத்துவ சிந்தனையின் ஒரு பகுதியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதாகும். எனவே ஃப்ரிட்ரிக் நீட்சேவின் பெண்கள் பற்றிய கருத்துக்கள் இன்று வரை விவாதத்திற்குரியவையாகவே இருக்கின்றன. சிலர் அவரை ஒரு மேதை தத்துவஞானி என்று போற்றினாலும் அவரது பெண்கள் குறித்த கருத்துகள் கடுமையான விமர்சனங்களையும் தொடர்ந்து சந்தித்து வருகின்றன. ஹேஷ்டேக் நீட்சேவின் பார்வையை ஏன் புரிந்து கொள்வது கடினம்? நீட்சே எழுதிய புத்தகங்கள் நேரடியாக கருத்துக்களை சொல்லும் வகையில் இல்லை. அவர் அடிக்கடி உருவகங்கள், நையாண்டி மற்றும் கதாபாத்திரங்களின் உரையாடல்களை பயன்படுத்தினார். அதனால் அவர் எழுதிய வரியை மட்டும் படித்து இதுதான் அவரது இறுதி கருத்து என்று முடிவு செய்வது சரியாக இருக்காது. உதாரணமாக, பெண்களைப் பற்றிய அவரது சில கருத்துகள் இன்று படிக்கும்போது மிகவும் கடுமையாக தோன்றுகின்றன. ஆனால் அவர் வாழ்ந்த காலம், அதாவது 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவின் சமூக அமைப்பும் இன்றைய உலகமும் முற்றிலும் வேறுபட்டவை. அந்த காலத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கூட பல நாடுகளில் இல்லை. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் போன்ற துறைகளில் பெண்களின் பங்கு மிகவும் குறைவாக இருந்து அந்த சமூக சூழலின் தாக்கம் நீட்சேவின் எழுத்துகளிலும் காணப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் சில இடங்களில் அவர் பெண்களின் புத்திசாலித்தனம், கவர்ச்சி மற்றும் மனித மனதை புரிந்து கொள்ளும் திறனை பற்றியும் எழுதியுள்ளார். அதாவது அவரது எழுத்துக்கள் முழுவதும் பெண்களை வெறுக்கும் நோக்கத்தில் எழுதப்பட்டவை என்று கூற முடியாது. மாறாக அவர் மனித இயல்பை பற்றிய தனது கடுமையான பார்வையை பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரிடமும் வெளிப்படுத்தியுள்ளார். நீட்சேவின் தத்துவத்தில் மிக முக்கியமான கருத்து வில் டு பவர் அல்லது அதிகாரத்தை நோக்கிய உந்துதல் என்பதாகும். ஒவ்வொரு மனிதனும் தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அவர் நம்பினார். இந்த கருத்து பெண்களுக்கும் பொருந்தும் என்றே சில நவீன ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர். ஆனால் அவரது பெண்கள் தொடர்பான சில மேற்கோள்கள் தனியாக எடுத்துக் கொள்ளப்பட்டதால் அவர் ஒரு பெண் வெறுப்பாளர் என்ற விமர்சனமும் பரவலாக உருவானது. இன்றைய பல தத்துவ அறிஞர்கள் கூறுவது என்னவென்றால், நீட்சேவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரது ஒரு வரியை மட்டுமல்ல, முழு நூலையும் அதன் வரலாற்று பின்னையையும் சேர்த்தே படிக்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் இன்றும் நீட்சேவை சிலர் உலகின் மிகச் சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவராக மதிக்கிறார்கள். அதே நேரத்தில் அவரது சில கருத்துக்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஒரு சிந்தனையாளரின் எழுத்துக்களை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதும் சரியல்ல, முழுமையாக நிராகரிப்பதும் சரியல்ல. அவரது கருத்துக்கள் எப்போது, எந்த சூழலில் எழுதப்பட்டன என்பதை புரிந்துகொண்டு நாமே விமர்சன சிந்தனையுடன் அணுகுவதுதான் முக்கியம். அதுவே தத்துவத்தின் உண்மையான நோக்கமும் ஆகும். நீட்சேவின் கருத்துக்கள் இன்றைய உலகிற்கு பொருந்துகிறதா? இந்த கேள்விக்கு ஒரே பதில் இல்லை. காரணம், நீட்சேவின் சிந்தனைகள் ஒவ்வொருவராலும் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. ஒரு தரப்பினர் கூறுவது, நீட்சே பெண்களை மட்டுமல்ல, மனிதர்களின் பலவீனங்களையே விமர்சித்தார் என்பதாகும். அவர் எழுத்துகளில் ஆண்களும் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள். தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ளாத மனிதன் எந்த பாலினத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் முன்னேற முடியாது என்பதே அவரது அடிப்படை எண்ணமாக இருந்தது. மற்றொரு தரப்பினர் கூறுவது, அவரது பெண்கள் தொடர்பான சில கருத்துகள் இன்றைய சமத்துவ மதிப்புகளுடன் முற்றிலும் முரண்படுகின்றன. அதனால் அவற்றை வரலாற்று சான்றாக மட்டுமே பார்க்க வேண்டும்.
இன்றைய சமூகத்திற்கான வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதே அவர்களின் வாதம். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீட்சே தன்னை எந்த அரசியல் இயக்கத்துடனும் இணைத்துக் கொள்ளவில்லை. அவர் கூட்ட மனப்பான்மையை எதிர்த்தார். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சிந்தனையால் உண்மையைத் தேட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது மிகவும் பிரபலமான கருத்துகளில் ஒன்று, கடவுள் இறந்துவிட்டார். இந்த வாசகம் கடவுள் உண்மையில் இறந்துவிட்டார் என்பதை குறிக்கவில்லை. மாறாக, மனிதர்கள் பழைய மதிப்புகளின் மீது வைத்திருந்த முழுமையான நம்பிக்கை குறைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். அதன் பிறகு மனிதன் தனது வாழ்க்கைக்கு புதிய மதிப்புகளையும் அர்த்தத்தையும் தானே உருவாக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். அதேபோல் பெண்களைப் பற்றிய அவரது கருத்துகளையும் பல ஆய்வாளர்கள் அந்த காலத்தின் சமூக பின்னணியில் வைத்து வாசிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு முழு தத்துவத்தையும் மதிப்பிடுவது தவறான புரிதலை உருவாக்கலாம். இறுதியாக, நீட்சேவைப் பற்றி நாம் ஒப்புக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம். ஆனால் அவர் உலக தத்துவ வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சிந்தனையாளர் என்பதில் சந்தேகமில்லை. அவரது கருத்துகள் இன்று வரை விவாதிக்கப்படுவதும் ஆய்வு செய்யப்படுவதும் அதற்கு சான்றாகும். நீட்சேவின் எழுத்துகள் நமக்கு ஒரு பதிலை வழங்குவதில்லை. மாறாக, நாமே கேள்வி கேட்கவும் சிந்திக்கவும் நம்முடைய முடிவுகளை நாமே எடுக்கவும் தூண்டுகின்றன. அதுவே அவருடைய தத்துவத்தின் மிகப்பெரிய பலமாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் இருக்கிறது.